சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கிஷோர் கிட்ட வந்து தன்னோட விருப்பத்தை வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னது பத்மாவோட பையனா சீனுவா? அவங்களுக்கும் சாருமதிக்கு தாம்மா ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம்ப்பா, அந்த கல்யாணம் வந்து நடக்காது, நின்றோம். இப்போ இந்த விஷயத்த எப்படி தான் நான் சொல்ல போகிறேன்னு தெரியல. உனக்காக எல்லா உரிமையாக வந்து நான் வந்து பேசுகிறேன். ரகுராம் எப்படி எடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கல. முதல்ல அவர் காதலை பற்றி சொன்னால் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கிஷோர். அந்த இடத்துல மாயாவோட அப்பன்னு பார்த்து கீழே வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்பாட்ட சொல்லிட்டியா? சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில. ஏன் என்னாச்சு? ஏன்னா அப்பா வந்து எல்லா உண்மையும் ரகுராம்கிட்ட சொல்ல போகிறாங்களாம். அச்சச்சோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்ணோட கல்யாண சமாச்சாரத்தை பற்றி தான் பேசலான்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஓகே, நீங்கள் அதுக்குள்ளே வந்து மாப்பிள்ளையை பார்ப்பீங்கன்னு எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரிமையை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுப்பீங்கன்னு நினச்சேன். மாப்பிள்ளையை பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து உள்ளூரா வெளியூரா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பையனா? இல்லை முன்கூட்டியே தெரியுமா? பையன் வந்து ரொம்ப தெரிஞ்ச பையன்தான். பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓ அப்படிங்களா, சரி சரி அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. இவளுக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குன்னு இவன் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உரிமையாக வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. இவளால் எப்போதுமே வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் வந்து சாருமதி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது போகிற போக்க பார்த்தா நம்ம வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ, என்னடா நடக்க போகுது ஒன்றும் புரியலையேடா சாமிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்பவே வந்து வேதனையோடு இருக்காங்க. சரி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எப்படி ஏற்றுக்க போகிறீங்கன்னு தெரில. மாயா வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல ரகுராம், இன்னும் நீ திருந்தவே இல்லைல்ல, நீ எப்படி இருந்தியோ அதே போல தான் உன்னை போல தான் மாயாவும் இருக்கா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மாயா, மரியாதையாக சொல்கிறேன், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மாயா என்ன இங்கே காதலிக்கவா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்களேன். பிள்ளைங்களோட ஆசை கனவுகளை நான் அதை நிறைவேற்றி தரணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்மளே இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுகிறதுனால என்ன வரப்போகுது அப்படின்னு பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க நம்ம கிஷோர். இது வேணா உனக்கு பெருந்தன்மையாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்குன்னு பழக்க வழக்கலேருந்து எல்லாம் இருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷனை எல்லாம் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னாலாம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம் முடியாதுன்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்களேன். மாயா வந்து உங்கள் சம்மதம் எல்லாரோட இதையும் வாங்கி தான் இந்த கல்யாணம் வந்து ஜாம் பண்ணணும்னு நினைக்கிறா. அது மாயாவோட விருப்பமாக இருக்குது. ஆனால் ஏன் விருப்பமாக இல்லையே. இந்த வீட்டுக்குள்ளேன்னு இருந்தால் காதலை பற்றி யாரும் பேசவே கூடாது. 21 வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனை ஒன்று ஏன்டா உள்ளே விட்டோங்கிற மாதிரி நீ யோசிக்க வைக்காத. மரியாதையாக சொல்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. போகும்போது உன் பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடு. இத்தனை நாள் வந்து மாயாவை என் பொண்ணு போல நினச்சேன். தனத்தால் இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெருமை வந்துச்சோ அதை விட பல மடங்கு மாயாவெல்லாம் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து மாயா அவள் என்னத்தையும் செயலையும் காட்டிட்டா. உங்களை போல தானே உங்கள் பொண்ணும் இருப்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறாளா? காதலையும் எல்லாரும் தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ பண்ணி விட்ட வேலையினால. அப்படி இருக்கும்போது காதலை எப்படா இந்த வீட்டில் வந்து ஏற்றக்கூடிய மனப்பக்கம் வரும்? உன்னால் ஏற்றுக்கக்கூடிய சக்தி இருக்கலாம், ஆனால் எங்களாலாம் முடியாது. மரியாதையாக சொல்கிறேன், உன் பொண்ணு இனிமேட்டு இந்த நொடியே இந்த வீட்டை விட்டு போனோம். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் காதல் கல்யாணம் கத்திரிக்கான்னு பேசவே கூடாது. அப்படி காதலிச்சு தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுவான்னு தீர்ந்து போச்சுன்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம். எங்களை யாரையும் கூப்பிடக்கூடாது. நீ மாட்டோம் உன் பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணத்தை வந்து பண்ணிக்க. மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம். அந்த இடத்துல அப்படியே சோகமாக வந்து அவங்களும் போயிட்டாங்க. மாயாவை நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் அவள் இப்படி ஒரு சராசரி பொண்ணாகிட்டாலே. சே, தனா போல இருந்திருக்கலாம். ஆல்ரெடி தனா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இது நம்ம ரகுராமுக்கு வந்து தெரியல போல இருக்குது. அதனால் மாயாவை வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயாவும் அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் வந்து ஜானகி அம்மா வந்து ஏங்க அவரோட விருப்பம் அவர் செய்கிறாரு, காதலிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு அந்த இடத்துல வந்து ரகுராமுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகியம்மா. அந்த இடத்துல சில பேருக்கு நியாயமான விஷயம்லாம் சில பேருக்கு தப்பாக தெரியும்.
சில பேருக்கு தப்பான விஷயம்லாம் சில பேருக்கு நியாயமா தெரியும். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம மாட்டிக்கிறது. அது எல்லாமே ஓகே. ஆனா இந்த விஷயத்த பொறுத்தளவு என்னால மாயாவ வந்து மன்னிக்கவே முடியாது. மாயாவ நான் என் பொண்ணு போல தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ரகுராமுக்கு குட்டி வாரிசு இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் அவளும் இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அது போல தான் வந்து நம்ம தனலட்சுமியும் மாறிக்கிட்டு இருந்துச்சா, அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா, ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மாயா வந்து கெடுத்து விட்டுட்டா. இனிமேட்டு அவன் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. ஏங்க, அவர் பொண்ணுக்கு அவர் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க நம்மளோட மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பணத்த காசு வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா, சொந்தத்த வச்சு தான் நம்ம எல்லாரும் வந்து நிம்மதியா இருக்க முடியும். அது உனக்கு தெரியும் இல்ல? அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது? கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் மாயாவோட கல்யாணத்துல வந்து இருப்போமே! நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்க வேண்டியதானே! இப்படிதான் வந்து ஜானகி வந்து ஆரம்பிக்கும். அது வேணுமா? வேணாமான்னு நம்ம தான் முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கங்க, மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம தான் சமாளிச்சாகணுங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம் வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. ரகுராம் வந்து நிம்மதியா, சந்தோஷமா வந்து இருக்கணும்னா, காதல், கல்யாணம் பண்ணக்கூடாது. பெத்தவங்களோட ஆசீர்வாதம், சம்மதத்தோட அரேஞ்ச் மேரேஜ் தான் செய்யணுங்கிற மாரி ஒரு பிடிவாதத்துல வந்து இருக்காப்புல அந்த இடத்துல. ஒரு பக்கம் சாருமதி வந்து யோசிக்கிறாங்க. அந்த மாப்பிள ஒரு வேளை சீனுவா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயம் மாட்டுவோமே! இந்த சதிய முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். இத வந்து முதல்ல மாயாட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டா. அவங்க அப்பாட்ட வந்து தான் கேட்கணும். அவங்க அப்பா வந்து தனியா இருக்கிறப்ப, கண்டிப்பா நம்ம கேட்கக்கூடாது. பத்மாவும், பார்வதியும் கேட்டா தான் சரி வரும்னு சொல்லி, பத்மா கிட்ட வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. மாயா வந்து யார காதலிக்கிறான்னு தெரிஞ்சா, நம்மளால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். இல்லாட்டி வந்து என் கல்யாணம் நடக்கிறதுலயே பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னோனே, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு பிரச்சனையாயிடும். நீங்க என்ன ஏதுன்னு கேளுங்கன்னோனே, அந்த இடத்துல வந்து மணிவண்ணனா இருக்கட்டும், பார்வதி, பத்மா 3 பேரும் கேட்குறாங்க கிஷோர் கிட்ட மாயா லவ் பண்ணக்கூடிய பையன் யாரு? வெளியூரா? இந்த ஊரா? அப்படின்னு கேட்கும்போது, வேற எந்த ஊரும் இல்லங்க. இந்த ஊரு தாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமா சொல்லும்போது, மாயா வந்து தடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்போனா நிச்சயம் வந்து சீனுவா இருக்குமோ வாய்ப்பு இருக்குமோ? என்னது? தெரிஞ்சா என்ன இவ தடுக்குறா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சாருமதி. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.